ஆலிஸ்வெல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம நேத்தி பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனை பற்றி பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பர்த் ரீபர்த்துங்கிறது உண்மையா? ஆமாம். ஒரு சோல் வந்து எத்தனையோ பிறவிகளை எடுக்குது. ஃபைன் டியூன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து திருப்பி வந்து ரீபர்த் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம போக முடியும். ஸோ அப்போ பர்த்து ரீபர்த்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புகளில் இப்போ வந்து ஏதோ ஒரு கண்டினியூஸாக எந்த மெடிசன் சாப்பிட்டுமே வயிற்று வலி குணமாகாமல் ஒரு பேஷண்ட் இருந்திருக்காங்க. அந்த பேஷண்ட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனை வந்து பண்ணுறச்சே அந்த பேஷண்ட், அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அவங்க வந்து என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 பர்த் முன்னாடி அவங்களுக்கு வந்து அந்த வயிற்றில் வந்து குத்தி, அதாவது கொலை செய்யப்பட்டு இறந்துருக்காங்க. ஸோ அந்த ஃபியருங்கிறது வந்து அந்த மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து கேரி ஆயிருந்திருக்கு. அது ஒவ்வொரு பர்த்லேயுமே அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு சம்பந்தமான மரணம் தான் ஏற்பட்டிருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் டாக்டர்ஸ் வந்து என்னென்னவோ டேப்லெட் அதெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, எதுக்குமே அவங்களுக்கு க்யூர் ஆகலை. அப்புறம் அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்ணி அவங்க மைண்டை வந்து இல்லை அதெல்லாம் அந்த பர்த்தோடு முடிஞ்சு போச்சு, இந்த பர்த்தில் கிடையாது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவுபடுத்தின பிற்பாடு அவங்க வந்து அந்த வயிற்று வலியிலேருந்து க்யூர் ஆனாங்க. ஸோ இப்போ பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் எல்லாருக்குமே பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த சோல் வந்து அதை பர்மிட் பண்ணணும். அந்த சோல் வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணணும். எதுக்குமே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் எந்த காரியத்தை செஞ்சாலுமே அதில் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்காது. இப்போ கடவுள் இருக்காருன்னு எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, எப்படி பாசிட்டிவ்ங்கிறது உண்மையோ, எப்படி நெகட்டிவ்ங்கிறது உண்மையோ, அதே மாதிரி நம்மளுடைய பர்த்துங்கிறதும் உண்மை. அதாவது போன ஜென்மா, முன் ஜென்மாவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோங்கிறத அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆவல் இருக்கிற சோலுக்கு சீக்கிரமாக அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் வந்து நடக்கும். இந்த மாதிரி நிறையா பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்ணி அவங்க க்யூர் ஆகிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.